Today we'll see Unit 4, Poem 4. The title of the poem is Ulysses, which was written by Alfred Tennyson. Alfred Tennyson was basically a British poet, and he was born in the year 1809 and died in the year 1892. He was a poet laureate of Great Britain as well as Ireland during the period of Queen Victoria. He remains one of the most popular British poets, and Tennyson was excellent in writing short lyrics. Some of them are Break, 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 The Charge of the Light Brigade, Tears, Idle Tears, and Crossing the Bar. And he has written many poems based on classical mythology. Mythology அப்படின்னா பிராண கதைகளை பேஸ் பண்ணி he has written many poems. The one which is prescribed for us, Ulysses, also based on mythology. And another verse based on mythology is Idylls of the King and Tithonus. And he was an excellent user of musical words in his poem to bring out the rhythm as well as meanings. Before going to the main content of the poem, let us see the introduction of the poem. The poem Ulysses is a dramatic monologue that contains 70 lines of blank verse. இதில் ரெண்டு வார்த்தை நமக்கு புதுசு. ஒன்று dramatic monologue, another blank verse. Dramatic monologue அப்படின்னா தனக்குத்தானே பேசிக்கிறது ஒரு கேரக்டர். மற்றவங்களாம் லிசனர்ஸாக தான் இருப்பாங்க, ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் பேசுவாங்க. blank verse அப்படின்னு என்னன்னா போயம் வந்து ஒரு unrhymed-ஆக இருக்கும். It is written in iambic pentameter. ஸோ இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படிங்கிற அந்த ரைம் ஸ்கீமில் என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. அந்த இயாம்பிக் பென்டாமீட்டர் என்ன அப்படின்னா ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த போயம் படிக்கிறப்போ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு வேர்டு வந்து அன்ஸ்ட்ரெஸ்டாக, வெரி நெக்ஸ்ட் வேர்டு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்னது, இயாம்பிக் பென்டாமீட்டர். blank verse நார்மலாக எதில் எழுதுவாங்க, இயாம்பிக் பென்டாமீட்டரில் எழுதுவாங்க. ஸோ இந்த போயமும் அந்த மாதிரி ஒரு மெத்தடில் எழுதப்பட்ட 70 லைன்கள் இருக்கக்கூடிய ஒரு ட்ராமாட்டிக் மொனோலாக். அப்படின்னா யுலிசஸ் மட்டும்தான் இந்த த்ரூ அவுட் த போயம் பேசுவார். மற்றவங்கெல்லாம் லிசனர்ஸ் தான், யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. Ulysses, the king of Ithaca, gathers his men together to prepare for the journey and exhorts them not to waste their time left on earth. ஸோ இந்த போயம் ஓப்பன் ஆகிறது எப்படி ஆகுது அப்படின்னா, யுலிசஸ் அவர் யார் அப்படின்னா கிங் ஆஃப் இத்தாக்கா. இத்தாக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராஜா. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட மக்களை எல்லாத்தையும் கூட்டிக்கிறாரு, செயிலர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கூட்டிட்டு அவரோட ஜேர்னிக்கு ரெடி ஆகுறாரு. டைம் எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது, இந்த இடத்துல ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம் அப்படிங்கிற ஒரு எய்மோடு இருக்கக்கூடிய ஒரு ராஜா. Ulysses has grown old, having experienced many adventures at the Battle of Troy and in the seas. Ulysses வந்து ரொம்ப கிரேட் வாரியர். அவர் நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணியிருக்காரு, எஸ்பெஷலி த ஃபேமஸ் வார் Battle of Troy. After returning to Ithaca, he desires to embark upon his next voyage. His inquisitive spirit is always looking forward to more and more of such adventure. ஸோ இத்தாக்காவுக்கு ரிட்டர்ன் ஆன பிறகு மறுபடி என்ன பண்ணணும், ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எம்பார்க் மீன்ஸ் போர்ட் இன்டு அ ஷிப். நெக்ஸ்ட் வாயேஜ்க்காக ரெடி ஆகிறாரு. இன்க்விசிட்டிவ் அப்படின்னா வெரி க்யூரியஸ் ஸ்பிரிட், ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் மோர் அட்வென்ச்சர் இன் ஹிஸ் லைஃப். இந்த போயம் வந்து இட் ஹாஸ் பீன் டிவைடட் இன்டு 3 parts. ஃபஸ்ட் பார்ட் வந்து த தர்ஸ்ட் ஃபார் அட்வென்ச்சர். செகண்ட் பார்ட் வந்து handing over the responsibility to his son Telemachus. Third one, he is calling his sailors to proceed with the venture to the unknown land. நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு லேண்டை நோக்கி அட்வென்ச்சருக்காக ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க sailors எல்லாம் கூக்குரலிட்டு கூப்பிடுறாரு. இதுதான் அந்த 3 பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது, thirst for adventure, because being a king he has to be idle in one place, but he is not ready to be in one place. He just want to roam throughout the world in search of adventure. Second part வந்து Ulysses just want to hand over his responsibility to his only son Telemachus. And third one, he makes a call to his sailors and urges them to get ready for the travel towards the unknown land. Now we'll move on to the main content of the poem. It little profits that an idle king, by the still hearth among these barren crags, matched with an aged wife, I meet and all unequal loss unto a savage race that hoard and sleep and feed and know not me. ஸோ யுலிசஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பீயிங் அ ஐடில் கிங் இஸ் யூஸ்லெஸ். அந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த போயம் என்னவாக இருக்கும்னு சொன்னோம், it his thirst for adventure and he just don't want to remain in his kingdom as a
ruler. அதுதான் it is reflected in the first part. என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஐடில் கிங்காக இருக்கிறது யூஸ்லெஸ். இந்த ஐடில் கிங் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டில் சொல்கிறாரு. பை திஸ் ஸ்டில் ஹர்த் எமாங் திஸ் பேரன் கிராக்ஸ் மேஷ்ட் வித் அன் ஏஜ்டு ஒய்ஃப். ஸோ எந்த மாதிரி இடத்துல உட்காந்து ரூல் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹர்த்னா ஃபயர் பிளேஸ்க்கு பக்கத்தில் ஒரு கிளிஃபில் உட்காந்து, கிராக்ஸ்னால் என்னது ஒரு கிளிஃபில் யார் கூட உட்காந்துட்டு ஏஜ்டு ஒய்ஃபோட உட்காந்துட்டு என்ன பண்ணணும், ஐ மீட் அண்ட் டால் அன்ஈக்குவல் லாஸ் அண்ட் டு த சாவேஜ் ரேஸ். அங்கே இருந்துட்டு அன்ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணணும் சொல்லணும். ஐ ஹாவ் டு கிவ் த ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் டு த சாவேஜ் ரேஸ். அந்த சாவேஜ் ரேஸ் யாரை குறிக்குது அப்படின்னா த சப்ஜெக்ட்ஸ், அவரோட கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள். அவங்களோட மெயின் வேலை என்ன அப்படின்னா that hoard and sleep and feed and know not me. Though they'll sleep and feed, they know not who is their கிங். அவங்களோட கிங் யாருன்னே தெரியாமல் சாப்பிட்றதும் தூங்குறதுமே ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு சாவேஜ் ரேஸுக்காக ஹி ஹாஸ் டு அலாட் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். ஆனால் அவருக்கு அதில் என்ன இல்லை, உடன்பாடு இல்லை. ஐ கே நாட் ரெஸ்ட் ஃப்ரம் ட்ராவல். என்னால் ட்ராவல்லேருந்து என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ். நான் லைஃபை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிவ் டு த ஃபுல்லஸ்ட். All time I have enjoyed greatly, has suffered greatly, both with those that loved me, and alone on shore, and went through scudding drifts and rainy heights, vexed the dim sea. ஸோ நான் யாருக்காக வாழணும், யார் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா the soldiers who were sailors who came along with him, and they enjoyed and suffered greatly with the king. சந்தோஷமும் அனுபவிச்சிருக்காங்க, கஷ்டமும் பட்டிருக்காங்க. விண்டி டேஸ்லேயும் சரி, ஸ்கட்டிங் அப்படின்னா விண்டி டேஸ், ஹைட்ஸ்னால் ரெய்னி டேஸ். ஹைட்ஸுங்கிறது டைப் ஆஃப் ஸ்டார்ஸ். இந்த ஸ்டார் அப்பியர் ஆச்சுன்னா என்ன நினச்சிக்குவாங்களாம், ஒரு ரெயின் கண்டிப்பாக வரும் அப்படின்னு. ஸோ இது ரெஃபர்ஸ் டு த ரெய்னி சீசன். ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் சீசன்லேயும் அவங்க ஃபேஸ் பண்ண எல்லா ஸ்ட்ரகிள்லையும் யார் கூட இருந்தால் செயிலர்ஸ். அதனால் இவரோட லைஃப் யார் கூட தான் இருக்கும், இந்த sailors கூட தான் இருக்குமே ஒழிய not with the savage race, and whose main work is to sleep and feed, and they live without knowing who is their king. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக கன்க்ளூட் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா I am become a name for always roaming with a hungry heart. எனக்கு என்ன மாதிரி நேம் வரணும் அப்படின்னா ஒரு தீரா பசியோடையே நாடு நாடாக ஊர் ஊராக ரோம் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு ராஜா, இன் சர்ச் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படிங்கிற அந்த பேர் தான் வேணுமே ஒழிய ஐ cannot be idle in one place and rule this savage group by laying different rewards and punishment அப்படின்னு சொல்லி இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டான்ஸாவை என்ன பண்ணுறாரு, கன்க்ளூட் பண்ணுறாரு. We'll move on to the next part of the poem. Much have I seen and known, cities of men and manners, climates, councils and governments. So since he was traveling to many places, he was familiar with many cities and the people who live in the cities and the manners they follow, the climatic conditions, the governments and rules and norms they follow, and also he was received with a great respect and honored by those people. Wherever he goes, he was received with a great respect and he was given great honor. And wherever he goes and wherever he involved himself in battle, after the victory, he has the ability to celebrate it with his equivalent. Peers means his equivalent. Far on the ringing plains of the windy Troy, I am part of all that I have met. ஸோ இவர் போகிற இடங்கள் எல்லாம் எல்லா அட்வென்ச்சரஸான விஷயங்களையும் he just played his role, even the great Troy war. Yet all experience is an arc where through gleams that untraveled world whose margin fades forever when I move. பட் ஆனால் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நுழைவாயிலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா இவர் ட்ராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் என்ன ஆகிட்டே இருக்குது, ஃபேட் அவுட் ஆகி உள்ளே போய்கிட்டே இருக்குது. இட் நெவர் ஸ்டாப்ஸ். He says that how dull it is to pass. அப்போ இவ்வளோ ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப நான் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். அது என்ன மாதிரி அப்படின்னா இப்படி நான் இருக்கிறப்ப இட் வில் ஃபார்ம் அ ரெஸ்ட். ஸோ நான் ஐடலாக இருந்தேன்னா இட் இஸ் நோ வே யூஸ்ஃபுல் டு பீப்புள். ஐ வில் நாட் ஷைன். என்னோட என்ன இருக்குது, பிரகாசமாக என் வாழ்க்கை இருக்காது. as though to breathe were life. வாழ்கிறது வெறும் மூச்சு விடுறதுக்காக மட்டும் இல்லை, பல சாதனைகள் செய்கிறதுக்காகவும் தான் அப்படின்னு சொல்லி இந்த பார்ட்டை என்ன பண்ணுறாரு,
கன்க்ளூட் பண்ணுறாரு. இந்த லைஃப் பைல்ட் ஆன் லைஃப் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த போயமோட நீங்கள் லிங்க் பண்ணிக்கணும்.